ஆக மொத்தத்தில் ஒருத்தரை விடையில எல்லாரையுமே விலை வாங்கி விட்டார் நம்மளுடைய வியானா. ஸோ அந்த அளவுக்கு பணம் கொட்டி காய்க்குது போல இருக்கு வீட்டை மரத்தில். நானும் தேடி பார்க்குறேன் மக்களே. ஸோ நானும் இந்த ஃபோனை எடுத்து யாராவது ஒரு ஜீனியஸ் ரிவ்யூ இருக்கும் அப்படின்னு போட்டு நானும் பார்க்குறேன். நம்ம 5 வருஷம் இந்த ரிவ்யூ இதில் இருக்கக்குள்ள நானும் பார்க்குறேன் யாராவது இதுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம சில பார்த்து கொண்டிருப்போம்ல ஒரு வருஷமுமே ஒரு ரிவ்யூவர்ஸை பார்க்கக்குள்ள அப்படியே பார்க்குறேன். ஒருத்தன் மிஞ்சி இல்லை, எல்லாரையும் விலைக்கு வாங்கியாச்சு போல இருக்கு. அதில் இந்த ஆட்டு மந்த கூட்டம் இருக்குல்ல, சரி ஒரே தம்ப்நெயிலு கிட்டத்தட்ட ஒரே டைட்டில், அந்த விடயங்களை சின்ன விடயத்தை மட்டும் மாற்றுறது. அதாவது இரவில் உண்மையை உளறிய வியானா, இரவில் உளறிய உண்மை வியானா, வியானா இரவில் உண்மை உளறினார். டேய் ஆனா லைவ்ல போய் பார்த்தா அந்த அம்மா என்னத்தை பண்ணிருக்குன்னா, மீரா மிதுன் மாதிரி ஓவியான்னு நினைச்சு மீரா மிதுன் மாதிரி பைய சொல்லியிருக்கு. சுபிக்ஷா கிட்ட ஒரு விடயம் சொல்லுது, தான் அழ மாட்டேன், தான் பார்வதியை விட 10 மடங்கு ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு பெட்ரூம்ல போய் அந்த ஒரு கான்வர்சேஷன் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வீட்டுக்குள்ள போய் அழுகுது. பச்சை டுபாக்குரா இருக்கு. இவன் நீங்க என்னன்னா உண்மையா ஒரு வியானா, முதலிடத்தை பிடிச்ச வியானா, அந்த வியானா இந்த வியானா அப்படின்னு வாங்கின காசுக்கு ஓவரா கூறானுங்கடாப்பா. என்ன அது கேவலமா இருக்குல்ல. சரி விடு, என்ன பண்றது. ஸோ அவனுக்கு அவன் வீட்டு பிரச்சனை. அப்ப எலும்பு துண்டு போடைக்குள்ள கவித்தானே ஆகணும். சரி, அதையும் தாண்டி நேர்மையா ரிவ்யூ பண்றவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற விடயம் மக்களே, இப்போ சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல, ஏன் இவ்வளவு ஹெவி பிஆர் ஒர்க் ஃபார் வியானா அப்படின்னுக்குள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சு போட்டு, காசு வாங்கின எல்லா ரிவ்யூவருக்குமே தெரிஞ்சு போட்டு, இந்த ஷோவோட பில்லர்ஸ் வின் பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்னுக்குள்ள கெனி, சபரி. நான் ஆரம்பத்தில் முதல் நாளே நான் சொல்லிட்டேன். அப்போ அந்த நபர்களோட பேரை டேமேஜ் பண்ணணும், அந்த குரூப்பிசம் இந்த குரூப்பிசம், அன்பு கேங்கு அந்த கேங்கு அப்படின்னு சொல்லி டேமேஜ் பண்ணணும்னு ஹெவியா ஒர்க் பண்றாங்க. பெரிய ரிவ்யூவர்ஸ்ல இருந்து பிக் பாஸுக்குள்ள போயிட்டு வந்தவங்கல இருந்து அந்த ஒரு கீழே நேத்து வந்தவங்க வரைக்குமே ஒரே விடயத்தை தான் சொல்றாங்க. இப்ப நம்ம உண்மையா பேசக்குள்ள நம்மளால டைட்டில நம்ம மனசுக்கு ஏற்றது போல வைக்கக்குள்ள அடுத்தவனோட டைட்டிலுக்கு நம்ம டைட்டிலுக்கும் டிஃபரெண்ட் இருக்கும். ஆனா ஒரு அஜெண்டாவை ஒருத்தங்க சொல்லி கொடுக்கக்குள்ள ஈவன் அந்த டைட்டில கூட அவங்க அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க உண்மை பேசல, இன்னொருத்தன் சொல்லி கொடுத்தத இன்னொருத்தன் போட்ட எலும்ப துண்டை கவி அதே மாதிரி பேசுறாங்க. சிம்பிள், சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப மக்கள் இந்த ஷோவை யாருக்காக பாக்குறாங்கன்னா, ஒன்னு கெனி, இன்னொன்னு சபரி, மெயின்லி. ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸ்குள்ள போன நபர்களுக்கும் அதே ஒரு தாட்ஸ் இருக்கும் இல்ல. இப்ப ரீசெண்டா அப்சரா அவர்கள் நம்ம விஜய் டிவியில நம்ம ராஜு ஜெயமோகன் அவர்கள், ராஜு அண்ணா அவர்கள் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதுல உங்களுக்கு இந்த ஷோவோட டைட்டில் யார் அடிப்பாங்க, பிக் பாஸ் சீசன் 9 வின்னரா யார் வருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்சரா அவர்கள் 2 பதில் சொன்னாங்க. ஒன்னு மக்களோட கணிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒண்ணு, அடுத்தது என்னோட ஃபேவரட் அப்படின்ற ரீதியில 2 அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுல மக்களோட கணிப்பின் படி சபரி அவர்கள் டைட்டில் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னோட ஃபேவரட் படி 3 பேர் இருக்கு. அந்த 3 பேர்ல ஒன்னு சபரி அவர்கள், இன்னொன்னு கெனி அவர்கள், இன்னொன்னு கெமி அவர்கள் அப்படின்னு. நான் சபரி அவர்களையும் கெனி அவர்களையும் முதல் நாளே பார்த்தோன்னே சொல்லிட்டேன், சரிங்களா? சோ அப்போ நான் ரிவ்யூ பண்ண எல்லா சீசனுமே நான் முதல் நாள் யாரை டைட்டில் வின்னர் என்றனோ 7 சீசன் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அந்த 7 சீசனுமே அவங்க தான் டைட்டில் அடிச்சிருக்காங்க. சோ அப்ப இது எனக்கே புரியும் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆன நபர்களுக்கு பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு வந்த நபர்களுக்கு புரியாதா இல்லையா? அப்ப அதனாலேயே காசை வாங்கிட்டோமே வியானா கிட்ட அப்பா கிட்ட, ராணா கிட்ட. சோ அப்ப என்ன பண்ணணும்னு போட்டு கெனி அண்ட் சபரியை ஹெவி டேமேஜ் பண்றாங்க. இதுல இவங்க எதிர்பாராம வந்த சர்ப்ரைஸ் பேக்கேஜ் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீக்கு ஆதிரை. அவங்களுக்கு அவ்வளவு இது கிடைச்சோன்னு அவங்க பயந்துட்டாங்க. இங்க வியானா ஒரு டொஃபைக்குள்ள கூட கொண்டு வர முடியாதான்னு போட்டு பயங்கரமா காத்திருந்து என்ன செய்வினை வச்சாங்களோ, என்ன பண்றாங்களோ தெரியல. ஆதிரையோட ஆட்டம் மாறிட்டு, பட் ஸ்டில் மக்கள் ஆதிரைக்கு வியானாவை விட மோதான் சப்போர்ட் பண்றாங்க, சரிங்களா? போன சீசன் சௌந்தர்யா ஜெஃப்ரியோட அடிக்காத கூத்தா அத்தனை வீடியோ நம்ம கிட்ட இருக்கு, சரியா? அக்கான்னு சொல்லிக்கொண்டு, அக்கா தம்பின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ
அவங்க சௌந்தர்யா ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணவங்க இப்ப ஆதிரைய வந்து தப்பா சொல்றாங்க. அதுதான் என்னால தாங்க முடியாம இருக்கியா. சோ ஓகே சரி, அப்படி இருக்கக்குள்ள அவங்க இந்த பிஆர் டீம் வந்து எதிர்பார்க்காத சர்ப்ரைஸா வந்தது அப்படின்னா ஒன்னு ஆதிரை, இன்னொன்னு திவாகர். ஸோ ஆதிரை அவர்களை எவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ணி கொண்டிருக்கானுங்க. இன்னொரு பக்கம் திவாகரோட பேரை கெடுக்கிறதுக்கு மும்முரமா இப்ப ஆரம்பிச்சிருக்கானுங்க. சரிங்களா? ஏன்டா இந்த பொழப்பு? வாழ்ந்தாலும் ஒரு நாள் வாழ்ந்தாலும் சிங்கமா வாழணும். அடுத்தவன் ஷூவை நக்கி அவன் போடுற எலும்பு துண்டை கவ்வி அவன் தார் அஜெண்டா பேசுறதுக்கு நம்ம எதுக்குடா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கணும்? மான மரியாதைன்றது இவங்களுக்கு எங்க மான மரியாதை இருக்க போகுது? அடுத்தவன் சொல்றத அப்படியே கோப்பி அடிக்கிறானுங்க. டைட்டில் கூட மாத்துறானுங்கல்ல, தம்ப்நெயில் கூட மாத்துறானுங்கல்ல, அஜெண்டா இல்ல. என்னத்த சொல்றது மக்களே? சரிங்களா? சோ இது வந்து அப்சரா அவர்கள், எனக்கு தெரிஞ்ச அப்சரா இஸ் a wonderful soul. ஸோ அவங்களே நம்ம என்னத்த சொன்னோமோ அதைத்தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டில் அந்த டைட்டிலுக்கு இப்போ வரைக்கும் தகுதியான நபர்கள்னா, கேமில் மும்முரமா இருக்கிற நபர்கள்னா யாருன்னு கேட்ட கேள்விக்கு அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னது சபரி, ரெண்டு கனி. சரிங்களா? இதுதான் மேட்டர். இதனால தான் இந்த பிஆர் டீம் இவ்வளவு தூரம் குறைன்னு குறைச்சி கொண்டிருக்கு. நன்றி.